தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாம போனபடியினால் அவர்களை அவர் கண்டிக்க தொல்ல தொடங்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா எங்க கண்டிக்கிறார்? ஏன் அந்த நாளில் அவர் கண்டிக்கிறார்? இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறார். அல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு மனிதனை நிறைய கண்டித்தார். சீஷர்களை கண்டித்தார், பரிசேயர்களை கண்டித்தார், சதுசேனை கண்டித்தார், ஆசாரியனை கண்டித்தார், பிரதானிகளை கண்டித்தார். இப்படி அநேகரை ஆண்டவராய் இயேசு கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்க வேண்டிய காரணம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மனம் திரும்பாம போனதுனால ஆண்டவர் கண்டிக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு நாளில் சொல்லுவாங்க, நீ அன்னை கண்டித்து திருத்தி இருந்தால் நாங்கள் திருந்தி இருப்போம், நீ அன்னை அடிச்சிருந்துன்னு சொன்னால் நாங்கள் மனம் திரும்பி இருப்போம், நீ எங்களை அடிக்கல கண்டிக்கல, நீ லகுவாய் வந்து பேசினால நாங்கள் புரிந்து கொள்ள முடியல, இது நாளம் இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அன்னைக்கே மனம் திரும்பிப்போம்னு சொல்லி எங்கே சொல்லக்கூடாது? நியாய தீர்ப்பு நாளில் சொல்லக்கூடாது. ஆனபடி ஆண்டவர் நிறைய கண்டிக்கிறான். நேற்றைக்கு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்கா, பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்கா, அழைக்கப்பட்டிருந்தது. போகும்போது இந்த லட்சியலுக்கு போடும் போல ஒரு பித்தளை கோல்டெல்லாம் போட்டு அலங்கரித்து வச்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு நாணமான அலங்கரிப்புண்டு, ஒரு நல்ல ஒரு வஸ்திரம், நல்ல வேணுமான ஒரு சின்ன ஒரு கம்மல், ஒரு முத்து மாலை வேணா போட்டுட்டோம். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, வீடு சுடுகாடாக இருக்கிறதுனால அந்த எளிமைக்கு ஏற்றபடி செய்யாதபடி எளிமையை மிஞ்சி, ஆமே, எளிமையை மிஞ்சி ஒரு லட்சியை ஒருக்கி வைக்கும் போல பிள்ளையை கொண்டு ஒருக்கி வச்சிருக்கு. அல்லேலூயா. என்னை விட ஆவியான வருகா அவருக்கு இருக்க முடியலை. ஆமே, அங்கே கொஞ்சம் பத்திரகாளிகளும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவியான இருக்க முடியல. கொஞ்சம் நேரம் கடிச்சு பிடிச்சு பார்த்தேன், ஒன்றும் பேசண்டாம் நல்லா பார்த்தேன். ஆவியான பேசித்தாகன்னாச்சு. அல்லேலூயா. ஆமே, நான் கொஞ்சம் பேசினேன். நீ ஏ சபையில் வார, ஏ சபையில் வசனம் கேட்குற, எத்தனை ஆண்டு காலம் நீ வார, இது என்ன அலங்காரன்னெல்லாம் கேட்டேன். அல்லேலூயா. உட அம்மா பாஸ்டர் நான் சொல்லி அவனும் கேட்கணும் மாட்டான். இப்போ யார் சொல்லி கேட்டான்? அல்லேலூயா. இது மீண்டும் வீட்டுக்கு கெடுதலை உண்டாக்கி வைக்கிறாங்க, மீண்டும் வீட்டுக்கு நஷ்டம் உண்டாக்கி வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமே, இதெல்லாம் பிறமான அலங்காரம் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதல்ல. அல்லேலூயா. ஆமே, பிறமான அலங்காரத்தை விட்டுவிட வேணும், உள்ளான அலங்காரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறுநாள் செய்தித்தான், கிறிஸ்துவின் தரித்திரத்தினால் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும். ஆமே, கிறிஸ்துவின் தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யமான ஒரு காலம் உங்களை தொடவே முடியாது, அசக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் தரித்திரம் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் பட்டினி தான் இருப்பார், 10,000 பேருக்கு ஆகாரத்தை கொடுப்பார். எல்லாம் அவருக்குள் அடங்கி இருந்தும் அவர் ஒன்றும் அறியாததை போல் நடந்தார். அல்லேலூயா. ஓகே, அவர் பலத்த செய்கைகள், அவர் பூமியில் இறங்கி வந்தது, உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவர் என்று அறியும்படி, இந்த வானம் உண்டாக்கினது அவர் என்று அறியும்படி, மனுஷனை உண்டாக்கின வல்லமை அவர் என்று அறியும்படி பிதாவாகிய ஆண்டவர் பலத்த செய்கைகள் சொன்ன உடனே குஷ்டரோகம் குணம், சொன்ன உடனே கண்கள் பார்வையிடும், சொன்ன உடனே முண்டி நடப்பான், சொன்ன உடனே சப்பானி குதிப்பான். இப்படி வார்த்தையினால பலத்த செய்கைகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எதுக்காகும்? இவங்க சிந்திக்க வேண்டும், இவர் யார் இந்த ஆள்? இப்படி ஒரு அற்புதத்தை நம்ம கண்டதில்லையே, இப்படியான ஒரு அடையாளங்களை நம்ம பார்த்ததில்லையே. அப்படி இருக்கும்போது இப்படி உள்ள அடையாளங்களை செய்கிறது யார்? இவர் யாரா இருக்கும் என்று சொல்லி சிந்திக்காம போனாங்க. சிரிச்சாங்க, கழித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, துள்ளுனாங்க, மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவரை உணரல. அப்ப இது ஆண்டவர் பார்க்கிறார், கூட்டங்களை பார்க்கிறார், ஜனங்களை பார்க்கிறார். அவங்க உள்ளத்துல ஒரு உணர்வு வரல, அற்புதங்களை மாத்திரம் பார்க்கிறாங்க, உணர்வு வர மாட்டேங்குது. உணர்வு வராம இருக்கிறனால என்ன செய்யறான்? கண்டிக்க தொடங்கினான். அல்லேலூயா. கண்டிச்சாலும் சிலருக்கு உணர்வு வராது. அல்லேலூயா. நம்ம சபை ஆதியிலே கண்டிக்கிறனால சபை தப்பி கொஞ்சம் நிற்குது. இப்போ இட காலத்தில் தண்டிக்க தொடங்கினேன்னு சொன்னால் ஒரு ஆள் இங்கே வராது. அல்லேலூயா.
ரைசலா ஆதி காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கண்டிக்கிறது. ஆனால் அந்த கண்டிப்பு எதுக்குன்னு சொன்னா, முதல்ல நான் தான் சரியாகணும், நான் அதுக்கு பாத்திரனா இருக்கணும், அதுக்கு பின்பு தான் கண்டிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் உங்க பிள்ளைகளை கண்டித்து அவனுடைய வல்லமைகளை சொல்லிக் கொடுக்கணும். அவனுடைய வல்லமைகளை சொல்லிக் கொடுக்கத்தான் கர்த்தர் உங்களை சில நோய்களில் வைத்திருக்கிறதும், சில பாடுகளில் வைத்திருக்கிறதும், சில கஷ்டங்கள் வைத்திருக்கிறது எல்லாமே வருங்கால நீங்கள் ஜெயம் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் சபையை கண்டித்து பேசுறான்னு சொன்னா மனம் திரும்புவது கிடையாது. கள்ளத்தனம் இருக்கிறது, வேசித்தனங்கள் இருக்கிறது, இந்த நழுகி போற அனுபவங்கள் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா பொய்கள் சொல்ற அனுபவங்கள், இன்னும் பல பாவத்துக்குரிய அனுபவங்கள் சபையில் இருக்கிறது. இது இருக்கும்போது நாம் இயேசுவோடு சேர முடியாது. உருட்டுகிறது சில காரியங்களை, சில காரியங்கள் செய்ய முடியும், ஆனால் அதை உருட்டுகிறது, உருட்டி 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 போவாங்க, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போவாங்க. அல்லேலூயா. ஏன்? அந்த வசனத்தின் ஆழம் அறியல, இயேசுவின் செயல் அறியாம இன்றைக்கு நாம் மனுஷனாகவே வாழ்கிறோம். இயேசுவாய் வாழ்வதற்கு மறுரூபமாவதற்கு உள்ள கிரியைகளை நாம் விட்டு விடுகிறோம். நல்லா புரிஞ்சிருங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வானத்தை உண்டாக்கினதையும் பூமியை உண்டாக்கினது எல்லாமே அந்த 2000 வருஷங்களுக்கு முன்பே மனுஷன் மத்தியில் செயல்படுத்துகிறார், சிந்திக்க வைப்பதற்கு. அப்ப செயல்படுத்தவன் யாருமே இல்லை, ஒருவருமே இல்லாம இருக்கனால தான் அவர் கண்டிக்க தொடங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. படிக்கலாம், அடுத்த வசனம் படிக்கலாம். கோர்னாசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களிடத்தில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்படியே 8 சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருக்கு. 2 பட்டணத்தை பாபமா இருக்கிறதுனால இந்த 2 பட்டணம் மிகவும் அக்கிரமத்தில் இருக்கிற பட்டணம். இந்த பட்டணத்தில் போய் ஒரு அற்புதம் செய்யல, ஒரு அடையாளங்களும் செய்யல. அவர் தன் சொந்த ஜனத்தை தேடி வந்தா. அல்லேலூயா. சொந்த ஜனத்தை தேடி வந்ததுனால அந்த சொந்த ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக நிறைய அற்புதம் செய்கிறான். அப்ப இந்த 2 பட்டணத்தையும் கொடுத்து சொல்லுகிறான், உன்னிடத்தில் செய்த அற்புதம், உன்னிடைய நடப்பித்த அதிசயங்கள் இந்த 2 பட்டணத்திலையும் செய்தது என்று சொன்னா அப்போது இருட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது மனம் திரும்பி இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப நாம எங்க இருக்கோம்? எருசலேமுக்குள்ள இருக்கோம், ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கோம். ஏதோ கொஞ்சம் பேர், ஒரு 25 பேர் மனம் திரும்பி கொஞ்சம் 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 ஆண்டவருக்கு செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சண்டை நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் ஆண்டவராக செய்ய வேண்டும் என்றுள்ள ஒரு செய்கையா மாறுகிறது. இந்த வானம் அவர் தான் உண்டாக்கினார், என்னை அவர் தான் சிருஷ்டித்தார், என்னை பரலோகத்தில் சேர்க்கிறது அவர் தான், அவருடைய வல்லமைக்கு அளவில்லை என்று சொல்லி கொஞ்சம் பேர் தான் பாடுகிறது, துதிக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, அதை அறிய விரும்புகிறதெல்லாம் கொஞ்சம் பேர். மற்றவங்க எல்லாம் அந்த சீதோன் பட்டணத்தை போல ஒன்னும் அறியாம இருந்துருவாங்க. அல்லேலூயா. ஆமென். சாரி. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டணத்தில் ஒரு அற்புதம் செய்யல, அற்புதம் செய்யாம இருந்தோம் அந்த பட்டணம் நசித்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க எருசலேமை சுற்றி அற்புதங்கள் செய்கிறா, எல்லாம் செய்கிறா, அவங்க மனம் திரும்பல. அப்ப உங்க சபைக்குள்ளே தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்னா நீங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போது மனம் திரும்பி உடைத்த உள்ளத்தோடு, நொறுங்கின உள்ளத்தோடு கண்ணீர் வடித்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட எப்ப சேர விரும்புகிறாயோ அப்போ உன் வாழ்க்கையிலே அன்று முதல் அற்புதம் தொடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். வேற வழிபாடுகளினாலேயோ காணிக்கைகளினாலோ பொருத்தனைகளினாலோ அல்ல, இயேசுவை அறிவினாலே, ஐயோ எனக்காய் சிலுவை சுமந்து பாடுபட்டாரே, எனக்காய் இத்தனை காயங்கள் பட்டாரே, என்னை இவ்வளவு நெருக்கப்பட்டாரே, இதுல ஒரு காயம் படாம
வேற வழி இல்லையா ரட்சிப்பதற்கு? அப்ப இத்தனை காயங்கள் பட்டு நம்மை ரட்சித்து மரித்து உயிர் தெழுந்ததுனால நான் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தரை நான் தேடுவேன், உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நான் நேசுவேன். அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட பாடுகளை ஓயாமல் முத்தம் செய்து கர்த்தருக்காய் வாழ்வேன் சொல்லி உங்க இருதயம் எப்போது உடைத்து நொறுங்கப்படுகிறதோ அப்போது கர்த்தர் பலத்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்ல பாருங்க 22. நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேருவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேருவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே இந்த பட்டணம், இயேசு அறியாத பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு குறைவு. இப்ப இயேசுவை அறியாத சில மனசாட்சி பிரமாணத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த பழைய நியம பிரமாணத்தில் இருக்கும். இயேசுவை தெரியல, இயேசுவின் சுவிசேஷம் கேட்டதில்லை, இயேசுவின் கோபத்தை அறிந்தது கிடையாது. இயேசுடைய எந்த ரகசியம் அறியாம நாடுகள் இருக்கிறது, இருக்கா இல்லையா? அல்லேலூயா. நாடுகள், பட்டணங்கள், கிராமங்கள், மலைவாசிகள், காட்டுல பல இடங்களிலேயும் இயேசு அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், அப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு? ஆண்டவருடைய வசனம் கேட்டவர்களுக்கு, வசனத்தை அறிந்தவர்களுக்கு, வசனத்தை செயல்படுத்தினவர்களுக்கு, அற்புதம் கண்டவர்களுக்கு, அதிசயம் கண்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்தவர்கள் அதை அறியாம இருதய கடினத்தின் நிமித்தம் போனா உங்களுக்கு நியாய தீர்ப்பு, எனக்கு நியாய தீர்ப்பு கொடுமையா இருக்கும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். மற்ற பட்டணம் சொல்ல, ஆண்டவரே உம்மை நான் அறியல, ஆண்டவரே உம்மை நான் பார்க்கல, ஆண்டவரே நீ கடிந்து கொள்ளல, ஆண்டவரே உம்மை குறித்து ஒன்றும் அறியல சுவாமி, ஆனாலும் மனசாட்சியில் நான் வாழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. இல்ல நேம பிரமாணத்தில் வாழ்ந்திருக்கிறேன், இந்த கிருபையின் பிரமாணத்தை அறிவதற்கு எனக்கு இடமில்லா போச்சுன்னு சொல்லி அவங்க செலவில் தப்பி போய் விடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப சபை உணர்வடைய வேண்டிய காலம். சபை ஏன் உணர்வு இல்லாம இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கும் சபையுடைய கண்கள் இயேசுவை பார்த்தது கிடையாது, இயேசுவை அறிந்தது கிடையாது, இயேசுவின் வழிகள் என்னவென்று சொல்லி அறியாம இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு சபை ரொம்ப சீர்கட்டு, ஒரு அபிஷேகம் குறைவினால் இருக்கிறது சபை. அல்லேலூயா. அபிஷேக குறைவு, தேவ கிரியை வெளிப்பட முடியல, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியல. காரியம் அபிவிசுவாசம், அபிவிசுவாசம். நிறைய பிரச்சனைகளை சபை பெய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷம் எல்லாம் கடைசி காலம். நம்மை நியாயம் தீர்க்காதபடி நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை உடைத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அது உங்கள் வசனங்களை சொல்லி உங்களை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க 23 படிங்க. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செயல் சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். இது பாவத்தினால மாத்திரம் ஆண்டவர் பேசல. அல்லேலூயா. இது ஒரு பாவத்தினால மாத்திரம் பேசல, மனம் திரும்பாத தேவ பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. இது பாவத்தினால பேசுறது அல்ல, இவங்க இருதயத்தில் இடம் கொடுக்காம பார்த்து பேசுகிறார், இருதயத்தில் இடம் கொடுக்காம இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லாம அவங்க பெரிய பாவி அல்ல, பெரிய அக்கிரமக்காரர்களை குறித்தல்ல பேசினது, அவரை நேசிக்கல, அவரை ஏற்றுக்கொள்ளாததை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். குற்றம் சொல்ல என்னைக்கும் வேலை, என்னைக்கும் தொழில், என்னைக்கும் தன்னுடைய கடமைகள், என்னைக்குமே தன்னுடைய காரியங்களை தவிர இயேசுவுக்கு பிரயோஜனமாய் ஒரு காரியம் செய்வது கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். என்னைக்கு மீன் வைக்கிறது, என்னைக்கும் கூட்டு வைக்கிறது, என்னைக்கும் தேங்கிய வெட்டுறது, என்னைக்குமே ஏதாவது ஒரு வேலையில மாத்திரம் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோமே தவிர தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதில்லை.
ஒரு ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் வருவாங்க. எல்லாம் என்ன நடக்க போகுது? அல்லேலூயா. உங்களுக்கு தெளிவா தெரியும் பரலோகம் இருக்காது. பரலோகத்தை குறித்து பேசத்தான் வந்தா, பாவத்தை குறித்து பேசத்தான் வந்தா, நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லித்தான் வந்தா. நாம் பாவிகள் தான். நம்மை நேசித்து தன் ஜீவனை கொடுத்து அவருடைய வல்லமை வெளிப்படுத்தினால நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்தாம என்ன பலம்? வாழ்நாள் முழுவதும் குடித்து வெறுத்தி கொண்டு கடைசியில் மரிக்க போக போது மனைவி கிட்ட 2 நாள் அன்பு செலுத்தி என்ன பலம் இருக்காது? அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் சண்டைகளை பிடித்து வழக்கு கொண்டு கடைசியில் மரிக்க போகும்போது ஒரு 3 நாள் கள்ள நேசத்துக்கு என்ன பலன் இருக்காது? சில ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது நேசம் உண்டாகும். ஆமே ஆமே. கடைசி நேரம் நேசம் உண்டாகும். இப்படி உள்ள நேசங்களை விட்டு விட்டு நீங்கள் இந்த நாளில் உங்கள் வேலையின் மத்தியில், தொழில் மத்தியில், பிசினஸ் மத்தியில், வீட்டு காரியத்து மத்தியில் எப்ப நான் தேவனை நேசிக்க நேரம் கிடைக்குதோ அப்படி நீங்கள் நேசித்து பழகி பாருங்க. அப்போது பரலோக ராஜ்யம் அதிகமாக உங்கள் மத்தியில் கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரியை செய்யுமா செய்யாதா? ஆமென். மாறி மாறி ஜெபித்து பாருங்க. எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? அவரை நேசிக்கிற அடையாளம். ஏன் உபவாசிக்கிறோம்? அவருடைய வல்லமை தரித்துக் கொள்வதற்காக, அவருடைய ரகசியங்களை அறிவதற்காக. ஏன் இரவிலே தரிசி காத்துக்கு இருக்கிறோம்? ஏதாவது புதிய ஒரு மாற்றம் உண்டாவதற்காக. இதையெல்லாம் கண்டினியா நீங்கள் செய்யும் போது அவருக்கு தெரியும், இன்ன கிராமத்தில் இன்ன பட்டணத்தில் 10 குடும்பம் என்னை நேசிக்க உண்டு, அவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவா. இந்த சபையிலே என்னை நேசிக்க பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக இறங்கி வருவா. இந்த சபையிலே உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக இறங்கி வருவா. இந்த சபையிலே பரலோகத்துக்குள் ஆள் உண்டு, அவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவா. அல்லேலூயா. ஆமென். அப்ப சபை என்ன செய்யணும்? அவரை மகிழ்ச்சியாக்கி விட வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தையை உள்கொண்டு சந்தோஷப்படுத்த வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளுகிற கிரியைகளை வீட்டில் செயல்படுத்தி, வெளியில செயல்படுத்தி, நீங்கள் இருக்கிற இடத்தில் அந்த கனியை செயல்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. 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 பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. நியாயத்தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். சரி இருக்கட்டும், அடுத்த வசனம் படிங்க. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அங்க கொண்டு வச்சிட்டாரு. அல்லேலூயா. அற்புதம் கண்ட இடங்கள் மனம் திரும்பல்ல, அதிசயங்கள் பார்த்த இடம் மனம் திரும்பல்ல, தேவனுடைய செய்கைகளை அதிகமாய் வெளிப்படுத்தின ஜனம் மனம் திரும்பல்ல. ஆமென். தேவனுடைய என்னெல்லாம் கிரியைகள் உண்டோ அத்தனை காரியத்தையும் செய்தும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பல்ல. இங்க ஒரு சின்ன கூட்டம் ஜனம் மனம் திரும்புது. அல்லேலூயா. ஆமென். யார் மனம் திரும்பினா? பாலகர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, பாலகர்கள். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய குடும்பம். நீர் விரும்புகிற கனி எங்களிடத்தில் உண்டு, நாங்கள் அந்த கனியை உமக்கு தருவோம், நாங்கள் அதற்காக வாழுகிறோம், நாங்கள் அதற்காக ஜீவிக்கிறோம், நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்பதை நாங்கள் அறிந்து உமக்காகவே வாழ்கிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் வல்லமையோடு சக்தியோடு கரங்களை அடித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தேவ அபிஷேகம் நிரம்பட்டும், தேவ அபிஷேகம் நிரம்பட்டும், ஒரு தேவ வல்லமை நிரம்பட்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்கிற தெய்வத்துடைய வல்லமை, பிசாசின் வல்லமைகளை தகர்த்து போடுகிற ஓரிபால சந்தராதரவா அஸ்துநாதரகடனமனா வல்லமை அழிக்கப்பட செபிக்கிற மனதை கட்டுப்படுத்துகிற வல்லமைகள், மனதை தளர விடாமல், மனதை ஆண்டவருக்கு நேர விடாமல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு வல்லமைகள் இப்போது அழிக்கப்பட நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு கல்விமான் தன் படிப்பை குறித்து, சயின்ஸை குறித்து பேசிக் கொண்டிருப்பான். ஒரு ஞானி தன் உள்ளத்தில் இருக்கின்ற ஞானத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா, ஆமென். ஞானிகளை திருத்த முடியாது, ஞானிகளை உருவாக்க முடியாது. ஞானிகளுக்கு இயேசு பைத்தியமாக்கும். அல்லேலூயா. இயேசு பற்றி சொன்ன இது பைத்தியம் போல தோன்றும். அப்ப ஞானி தன் உள்ளத்திலே சாத்தான் கொடுக்கிற ஞானத்தை வெளிப்படுத்தி பேச்சு தலைமையினால, செயல்னால, சின்ன டெக்னிக்கல் கதைகளினால ஞானி எப்போதுமே பேர் எடுத்துக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. யூடியூப் பாருங்க, அவங்க ஞானத்தினால் எத்தனை மில்லியன் நாட்கள். அவன் மொத்தமே தன் ஞானத்தை பயன்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பான். சில தன் ஞானத்தை பயன்படுத்தி இயேசுவை கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதிகமான தன் ஞானத்தை கொடுப்பாங்க, இயேசுவை பற்றி கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. இது மக்கள் ரிசீவ் பண்ணதுக்கு நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. நான் பேசுறது முழுக்க முழுக்க இயேசுவை பற்றி, நம்மை பற்றி, இயேசுவை பற்றி பேசுவோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மனம் திரும்பாம இருக்கின்ற பட்டணங்களை பார்த்து ஐயோன்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், திருப்பி வந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கல்விமான் கேட்க மாட்டான் என் வார்த்தையை. ஆமென். பிரைஸ் எல்லாம். அதிக படிப்பு பைத்தியம், அதிக படிப்பு மென்டலை கொண்டு வரும், அதிக படிப்பு உள்ளத்தில் தாரித்திரத்தை கொண்டு வரும். அதிக படிப்பு ஒரு நாளும் இயேசு கிட்ட விடாது. அதிகமாய் படித்து படித்து தன்னுடைய புத்தியில் அந்தகார இருளாகி தன் படிப்பை மாத்திரம் இன்றைக்கு பிரஷர் பண்ணி போற பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஞானம், எனக்கு நல்ல டிஷ்யம் போட தெரியும், நல்ல தையல் வேலை தெரியும், நல்ல தொழில் செய்ய தெரியும், நல்ல புத்தி சொல்லி கொடுக்க தெரியும், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க தெரியும், நான் நல்ல ஒரு என்ஜினியர், நான் பெரிய ஒரு டாக்டர், நான் பெரிய ஒரு கலெக்டர், நான் பெரிய ஆளா இருக்கிறேன், படிப்பில் உண்டாகின்ற பெருமை, நான் சம்பளத்தில் இருக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் ஹைச்சமா இருக்கிறேன், டீச்சரா இருக்கிறேன். இந்த படிப்பில் உண்டாகின்ற பெருமை பயங்கர பெருமை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமென். படிப்பில் உண்டாகின்ற பெருமை. இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியான 50,000 மீதி வந்துட்டு இதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிட்டாரு. அல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை நம்ம படிப்பை நம்பவோ, வேலையை நம்பவோ, புகழ்ச்சியை நம்பவோ, நம்முடைய ஞானத்தை நம்பவோ இல்லாதபடி மரித்தோந்து எழும்பின தேவனை மாத்திரம் நம்பி இருப்பதற்கு தேவன் நமக்கு செய்கிற ஒரு கிரியை என்று தேவ பிள்ளைகள் அறிந்தால் கர்த்தரை கரங்களை தட்டி, சரிதான் ஆண்டவரே, இனி நான் சொந்த ஞானத்தில் இல்லை, சொந்த படிப்பு திறமையில இல்லை, இதோ பிதாவே திருவலம் பண்ணினீரே, அடிமையா இருக்க எனக்கு திருவலம் பண்ணினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தா கல்விமான் கேட்க மாட்டான், பிசினஸ் மேன் கேட்க மாட்டான், கேட்க பாலகரை தெரிந்து கொண்டா. பாலகர் எங்க இருந்தாங்க? ஹல்லேலூயா. அவரை பைய பிடிச்சதுல கொண்டு வந்துங்க. பாலகர் எங்க இருந்தாரு? ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ். எங்க கவனி, அங்க ஒண்ணு பார்க்க கூடாது. பாலகர் எங்க இருக்காரு? பாலகர் எங்க இருக்காரு? ஒன்று சொல்லுங்கள். ஐயா, எத்தனை வருஷமா வசனங்க. பாலகர் எங்க இருக்காரு? அல்லேலூயா. பாலகன் எங்க இருக்கிறான்? உங்க உள்ளம் சொல்லுங்க, என் உள்ளான்னு சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன வாஞ்ச? எப்படி உள்ள வாஞ்சன்னு சொன்னா, அவங்க உள்ள ஒரு சின்ன சாப்டா இருக்கும், ஒரு நைஸான இருதயமா இருக்கும். இந்த மூளையில பித்தலாட்டம் ஒன்று இருக்காது, இந்த மூளையில அந்தகாரம் ஒன்று இருக்காது, இந்த மூளையில குண்டனி இருக்காது, இந்த மூளையில ஒண்ணுமே இருக்காது. பட்டினி இருந்தாலும் சகிப்பாங்க, துன்பம் இருந்தாலும் சகிப்பாங்க, யாராவது அடிச்சாலும் சகிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசினாலும் சகிப்பாங்க, தூஷணம் பேசினாலும் சகிக்கிறாங்க. தான் பாலகர். அல்லேலூயா. நம்ம ஏடன் போல பிள்ளை, இந்த பிள்ளைகிட்ட போய் 2 கட்டாவத்தை பேசி பாருங்க, இல்லை ஒரு அவங்களை ஏமாத்தி தீர்த்தும் ஏமாந்து போகும். ஏன்? பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படி ஏமாந்து 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 தள்ளப்பட்டு இருக்கின்ற பாலகரை தேடி வந்து தன் மகத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லி.
பூடா பாபா ஷேதா ரிகா பாபா ஷாபா. ஜெபம் பண்ணு. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். அப்போ ஒரு பாலகன் ஆண்டவர்ட்ட வருவானா? வரமாட்டான்னு சொன்னா வாழ்க்கை முடிஞ்சிருக்கிறதா? இருதயத்தில் சுத்தம் இருந்தாலும் அவங்க ஆண்டவர்ட்ட வர முடியாது. ஆண்டவர்ட்ட வர முடியாது, ஆண்டவர் அறியவும் முடியாது. அவங்களுக்கு சிருஷ்டி தெய்வங்கள் இருக்கும். ஆனபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை தன்னிடத்திலே கொண்டு வருவதற்காக, அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக அவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பார், நோயை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பார், கடபாரத்தை கொடுப்பார், நிந்தையை கொடுப்பார், அவமானத்தை கொடுப்பார். இது எல்லாம் சகிக்க முடியாமல் இருக்கும்போது பாம்பு சூட்டிலிருந்து வெளியே வரும் போல மெல்ல வெளியே வந்து உள்ள கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள சபைக்குள்ள வருவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்கள் உடைத்து ஊற்றுவாங்க. தன்னுடைய தாரித்திரியம், கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள் தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றி ஊற்றி அழுது புலம்புவாங்க. அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் தொடும்போது இந்த பாலகருக்கு தெரியும், இவர்தான் கடவுள் என்று சொல்லி. கைசலா கைசலா. அவங்க உடைக்கிறாங்கல்ல, அவங்க ஊற்றுறாங்கல்ல கண்ணீர், இருதயம் உடையுதில்ல, சீக்கிரமாக அவங்களை தொட தொடங்குவா. சீக்கிரம் அந்த சீக்கிரத்தை அவங்களுக்கு கொடுப்பா. இந்த சீக்கிரத்தை பெற்றுக்கொள்ள அவங்க உபவாசம் இருப்பாங்க, ஜெபத்தில் இருப்பாங்க, தங்களை விட்டு கொடுப்பாங்க, அந்த வசனத்தை அடிச்சு உள்ள வருவாங்க. இப்படி தங்களை பாலகராக்கி அவர்களை சொந்தமாக்குவதற்கு தேவனுக்கு பிரியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உலகம் என்ன ஞானம் சொல்லும்? விஞ்ஞானத்தை சொல்லும், படிப்பு திறமைகளை சொல்லி, கவிதைகளை சொல்லி, சிலுமைகளை சொல்லி பாராட்டி புகழ்ச்சி உண்டாக்குற வேளையில இவங்க கண்டுபிடிப்பாங்க இயேசு கிறிஸ்துவின் ஆழமான வல்லமை என்னவென்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். இவர்கள் இயேசுவின் ஆழமான வல்லமைகள், படைப்புகள், சிருஷ்டிப்புகள், உண்டாக்கப்பட்டது அனைத்து காரியங்களும் வெளியே சொல்ல முடியாத மகத்துவமான காரியங்களை தன் உள்ளத்தில் அடக்கிவிட்டு கர்த்தரை ஆராதிப்பாங்க. அப்படி உள்ள பாலகமே கர்த்தர் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழத் தொடங்குவாங்க, அவருக்காக ஜீவிக்க தொடங்குவாங்க. அவரை அந்த பிள்ளைகளை தீர்க்கதரிசியாக, பெரிய ஆளாக, மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர்களை காப்பாற்றி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த கண்ணை முளைச்சிட்டு சும்மா இருந்துட்டு போகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லையாடே, சரிதானே? ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் அந்த உள்ள ஆண்டவரை கொண்டு வரது கிடையாது. ஒரு நாள் அந்த மிரக்கல் உங்களுக்குள்ள நடக்காம இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மிரக்கல் உள்ள நடக்கன்னு சொன்னா நீ பாலகியாய் மாற வேண்டும். சின்ன பிள்ளையோட இருதயத்தை போல மாற்றும் போது அந்த ரகசியம் உனக்குள்ள வெளிப்படும். ஞானி சொல்ல முடியாததை நீ சொல்லிக் கொடுப்பாய், படிக்கிற மேதைகள் சொல்ல முடியாத நீ சொல்லுவாய், ராஜாக்கள் கண்டுபிடிக்க காரியாதை நீ கண்டுபிடித்து சொல்லுவா. ஒரு எம்பி எம்எல்ஏ கண்டுபிடிக்க முடியாததை, ஒரு டாக்டர்கள் கண்டுபிடிக்க முடியாத நோயை நீ கண்டுபிடித்து சொல்லுவாய். அது உனக்கு பாலகர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த நாளில் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தெய்வத்துடைய ஒளி நம்முடைய சபைக்குள்ளே தெய்வ பிரசன்னம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. புரிந்த பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் ஆண்டவரே அதை எனக்கு கற்றுத் தருவீராக. அந்த துன்ப நாட்களிலே, வேதனை நாட்களிலே என்னை பாலகராய் மாற்றி கற்றுக் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் அந்த உபவாச நாள் ஒன்றும் பார்க்காது, இன்னும் கடமை அங்கே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமாம், இன்னும் வேலைக்கு போயிட்டே இருக்கும். அந்த தேவனுடைய அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி மாம்சத்தின் ஆரோக்கியம் ஆண்ட பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி அவங்களுக்கு உள்ள ஞானம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். வீட்டில் அரிசி வைக்கிறதும் மாவரைகிறதும் அந்த நாட்களை துல்லியமாய் அற்பமாய் எண்ணுகிறது. ஏதோ ஒன்று ஒரு புதுமை எண்ணு, அப்படி இல்லைங்க. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போ உலக ஞானத்தை விட்டு பாலகராய் அழத் தொடங்குறீங்களோ அப்போது தேவ ரகசியம் உங்களுக்குள்ள வெளிப்பட தொடங்கும். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் தான் ருசி பண்ணுவாங்க, வேற ஒண்ணுமே ருசி பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. அங்க அற்புதத்தை கண்டுடைய மாட்டாங்க, அங்க அடையாளம் கண்டுடைய, அதெல்லாம் செத்து போகும். இது மாத்திரம் தெய்வ ஞானம் ஒருபோதும் சாகாமல் நிலைத்திருப்பதே உனக்கு தேவை என்று அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து படிங்க.
ஆம் பிதாவே, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பிதா குறைஞ்ச ஆளு கிடையாது. பார்ப்பாரு, அற்புதம் கண்டியா, நீ திருந்தல்லையா, சரி போ. அடையாளம் கண்டியா, திருந்தல்லையா, போ. என் வார்த்தை கேட்டு திருந்தல்லையா, போ. இப்படி ஒவ்வொரு பிதா என்ன செய்கிறாரு? தள்ளுகிறார். அல்லேலூயா. ரிஜெக்ட் பண்ணுகிறார். ஆமே. ரிஜெக்ட் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? சரி, நீங்கள் நல்ல ஒரு கணவனுக்கிட்ட கல்யாணம் பண்ணி வாழ வரீங்க, ஒரு 5-6 மாதம் பார்க்குறீங்க, இவன்கிட்ட வாழலான்னு சொல்லி வாரீங்க, வாழ முடியலை, பயங்கர கஷ்டம். ஒரு 7ஆம் மாதம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கேட்குறேன், இல்லை சும்மா கேட்குறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? அம்மைக்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? அம்மா டைவர்ஸ் கிட்டுமா அம்மா? ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. அப்போ அதை போலத்தான் அவரும் கொஞ்ச நாள் பார்ப்பார், கொஞ்ச நாள் பேசுவார், கொஞ்ச நாள் இடைப்படுவார், மெல்ல உங்களை விட்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. எதுக்கு ஆராதிக்கிறோம்? அவரை விடாமல் பாதுகாத்து கொள்வதற்கு. உங்கள்கிட்ட போன பின்பு என்ன செய்யும்? உலக ஞானம் ஏறிக்கொண்டே இருக்கும். உலக ஞானம் ஏற ஏற என்ன செய்யும்? மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பரிதாபமான மரணத்தை கொண்டு வரும். அப்ப மரணத்தின் கூரை அழிப்பதற்கு என்ன செய்ய முடியும்? நியம பிரமாணம் தந்திருக்காரு. அல்லேலூயா. அது தான் மரணத்தின் கூரை அழிப்பது. இந்த பிரமாணத்தை படித்து இயேசுவை பெற்றுக்கொள்ளும் போது இந்த மரணத்தின் கட்டுகள் அவரும், பாதாளத்தை நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் படிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனபடி தேவ பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், இப்படி உள்ள அநேகர் வந்து ஆண்டவர் அறிய மாட்டாங்க. இப்படி அநேகர் வந்து ஆண்டவர் அறிய மாட்டாங்க. பாலகராய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கின்ற சிலர் மாத்திரம்தான் அதை அறிந்து அதை செயல்பட தொடங்குவாங்க. அல்லேலூயா. அவர்கள் பரலோகம் வர போவது வர விட மாட்டாங்க, மரணம் வர ஆண்டவரை விட மாட்டாங்க. அப்படி நீங்கள் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1-2 வசனத்தை அதுக்கு ஆதாரமாக நான் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 படிங்க. யோபுவின் புஸ்தகம் 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம். இப்போ சாப்பாடு டைம் ஆகும், கொஞ்சம் தூக்கம் எல்லாம் வரும், கொஞ்சம் முழிச்சிருங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். அப்ப யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஆராய முடியாத பெரிய காரியங்களிலும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அப்ப ஆராய முடியாத காரியம் யாருக்கு? பாலகரா இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை பரமே இருக்கும், நிறைய துன்பங்களும் நிறைய பாடுகளும் இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஆராய்ந்து முடியாத சில காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் நினைக்காத சில காரியங்களை செய்து கொடுப்பார். அவள் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்து கொடுப்பா. செய்து கொடுத்து என்ன செய்வா? பிரபுக்களோட உட்கார வைப்பா. ஆமென். அதிபதியோடு உட்கார வைப்பா. அது ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் வியாதி வந்தது உண்மைதான், பிள்ளைகள் செத்தது உண்மைதான், வீடும் குடும்பம் இடிந்து போனது உண்மைதான், ஆஸ்தியெல்லாம் போனது உண்மைதான், ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா அவருக்கு தெரியுது, ஏதோ ஆராய்ந்து முடியாத ஒரு பெரிய காரியம் என் வாழ்க்கையில் செய்ய போற. ஹல்லேலூயா. நாளையோ மற்றநாளோ மறுபர்ஷமோ என்னை கத்த, நான் அவரை பாலகராய் இருக்கிறதுனாலே கத்தர் எனக்கு ஆராய்ந்து முடியாத ஒரு காரியத்தை செய்து என் வீட்டை உயர்த்த, என் சபையை உயர்த்த, என் தொழிலை உயர்த்த, என் போக்குவரத்து காரியங்கள் ஆசீர்வதிக்க எனக்கு என்னெல்லாம் உண்டோ அதை நான் சிம்பிளா நினைக்கிறேன், ஒரு சீரோயா நினைக்கிறேன், பூஜ்யமா நினைக்கிறேன். அதிலே கத்தர் ஆராய்ந்து முடியாத ஒரு வெற்றி எனக்கு வைத்திருக்கிறார். சின்ன கடையா இருக்கலாம், சின்ன தொழிலா இருக்கலாம், சின்ன குடும்பமா இருக்கலாம், ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், சூழ்நிலை மோசமா இருக்கலாம், திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருக்கலாம், ஏதோ வியாதி இருக்கலாம். கர்த்தர் தொட்டா எண்ணி முடியாத சில அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை ஒரு விசுவாசத்தோடு பாலகர்கள் எடுத்துக்கொள்ளும். வேற ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, செய்வதற்கும் ஒன்றும் இல்லை, ஞானத்தை பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை. அவங்க வாஞ்சையே இயேசுதான், அவங்க எண்ணமே இயேசுதான்.
எப்ப அவர் பேசுவா, எப்ப என்னோடு இடைபடுவா, எப்ப என் தாகத்தை தீர்ப்பா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் அறியாத பெரிய ரகசியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பா. உலகம் காணாத பெரிய ரகசியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பா. நீ காண முடியாத ரகசியம் உன் வாழ்க்கையிலே வருவதற்கு, இந்த நாளிலே பாலகராய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அவர்களோடு கர்த்தர் இருப்பா, அவர்களோடு உட்காருவா, அவருடைய ஆலோசனை கேட்பா. அவர்களுக்கு ஆலோசனை தவறானால் கர்த்தர் சொல்லிக் கொடுப்பா. அவர்கள் தளராதபடி காத்துக்கொள்வா, அவருடைய எலும்புகள் முறியாதபடி காத்துக்கொள்வா. தாராளமாய் நடத்தி பரலோகத்தில் சேர்க்கும் வரை தேவன் அவர்களோடு இருந்து அந்த பாலகரை கைவிடாதபடி ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு தேவ பிள்ளையே இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபி. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபி. எல்லா தூக்கத்தின் ஆவிகள், எல்லா செயல்பாட்டின் ஆவிகள், வஞ்சிக்க ஆவிகள், வசனத்தை கேட்க விடாமல் செய்கிற சகல கிரியைகளும் இப்போது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. கண் மயக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. சிதைக்கப்பட்ட சில குடும்பங்கள் இன்றைக்கே சீர்திருத்தம் உண்டாவதாக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் செய்யும், அடையாளங்களை செய்யும். நசரேனா இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். திருமண காரியங்களில், பிள்ளை செல்வங்களில் விடுதலை உண்டாகட்டும். பண காரியங்களில், தொழில் காரியங்களில், வேலை காரியங்களில், பல பல போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து தேவர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆமே. குடியினால, வெறியினால, மயக்க மருந்தினால, இச்சக பேசினால, சண்டைகள்ல இருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் கர்த்தர் ஒரு மிரக்கலை செய்து பாலகராய் மாற்றுவீராக. பாலகராய் மாற்றும்படி செபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கலாம். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சகோதரனுடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ என்று சொல்லி கோபார் கேட்கிறார். அல்லேலூயா. யாருக்கா கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. ஏதாவது பாஸ்டர்களை கண்டுபிடிக்க முடியுமா? தீர்க்கதரிசி கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. கேட்கிறேன்ல, கொஞ்சம் தான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் இனி உள்ள உலகத்தை எப்படி வைத்திருக்கிறார், இனி உள்ள படைப்பு எப்படி இருக்கும், இனி உள்ள ராஜ்யம் எப்படி இருக்கும், பாலகருக்கு கொடுக்க போற மகத்துவமான ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், நீங்க இனி எப்படி இருக்க போறீங்க உங்களுக்கு தெரியுமா? பிரசங்கி சொல்லும்போது தாயுடைய ஒரு கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகும் விதம் என்னதென்று அறியாம இருக்கிறது போல எல்லாத்தையும் செய்ய போறார். அல்லேலூயா. எலும்புகள் உண்டாகிறதும் தெரியாது, சதை உண்டாகிறதும் தெரியாது, ரத்தம் உண்டாகிறதும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. 10 மாசம் கழிச்சு ஒரு பிள்ளை வருது, அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 1/2 மணிக்கு ஜெபிக்க போற முகங்கள் ஒண்ணா கழுவிடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை விட எனக்கு நல்ல டயர்ட் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதில் கொஞ்சம் படுத்து தூங்கலாம் தோணுது, என்ன செய்யறது? அல்லேலூயா. ஆமென். சம்பவம் ராத்திரி தூக்கம் இல்லை, சூடு. ஆமென். உங்களுக்கும் சூடு தான் இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ ஒரு பெரிய ஞானம், இந்த உலகத்தை உண்டாக்கின ஞானம், வானத்தை உண்டாக்கின ஞானம், இந்த உலகத்துள்ள மெட்டீரியல் வச்சு உண்டாக்குற விஞ்ஞானியோட ஞானம் அல்ல, ஒரு கவிதை பேசுகிற ஞானம் அல்ல. அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள வச்சிருக்க என்ன தெரியுமா? என் பிள்ளை கண்டுபிடித்து இந்த பாடுகள் மத்தியில, வேதனை மத்தியில கடைசிய பிள்ளையா இருக்கிற நீங்கள் அந்த பெரிய ஞானத்துக்குள்ள வந்து அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு அதை மறைத்து ரகசியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மறைத்து வெளிப்படுத்திருந்தாலும் இந்த பூமியில இறங்கி வந்து பாலகராக இருக்கிற தன் சீஷர்களுக்கு தன் மரணம் உயிர்த்தெழுதலை காண்பித்து மீண்டும் மகிமையை காண்பித்து கொடுத்தான். அதை போல இந்த ஆராதனையிலே சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, மிரக்கல் எனக்கு தேவை, அதிசயம் அல்ல தேவை, அடையாளம் அல்ல தேவை, அவருடைய ஞானமான வார்த்தை என்னை பிள்ளையாய் மாற்றது எனக்கு தேவை என்று யார் தாகமா இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உயிர்த்தெழுதல் காரியங்களை, உயிர்த்தெழுதல் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஆசையெல்லாம் இங்க வாழ்வதில் இல்லை, அவங்க ஆசையெல்லாம் இங்க பறக்கிறதுல இல்லை, அவங்க ஆசையெல்லாம் பூமியில் இல்லை,
எப்படி மகாராஜாவோடு உட்காருவேன், எப்படி மகாராஜாவோடு வாழ்வேன், அதை குறித்து ஆசைப்படுவாங்க. அவர்களுக்கு அந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை, காண முடியாத காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து, அவருடைய அந்தரங்க ஞானம் ஒரு காலம் தீருகிறதல்ல, அவருடைய மிரக்கல் ஒரு காலம் தீருகிறதல்ல, அவருடைய அடையாளங்கள் ஒரு காலம் தீருகிறதல்ல. ஆமே, நல்லா புரிஞ்சுடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது இந்த உலகத்தை மாற்ற முடியும், இப்போது இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கெட்ட அதிகாரிகளை தலைகீழாய் மாற்றி கொண்டு வேறொரு பிரபஞ்சத்தை உண்டாக்க முடியும். ஆமே, அவருடைய கற்பனையிலே புதிய பிரபஞ்சம் இருக்காது. அவர் வரும்போது அந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய கற்பனை இருக்கிறது. அதை உங்களுக்கு இப்போது அவருக்கு தர முடியும், மகிமையான ராஜ்யத்தை. ஆனா என் பிள்ளை தேர வேண்டுமானால் இப்ப இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள கண்டுபிடித்தா நீங்க சரியா தேர மாட்டீங்க. அந்த ராஜ்யத்தை சரியா தேடி தேடி அடைவதற்கு உங்களை பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த ஞானத்தை நீ ஆராய்ந்து சகோதரருடைய சம்பூர்ணத்தை நீ அறிந்திருக்க கூடுமோ? ஆமென். அதுக்கு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே அதை கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஹல்லேலூயா. எந்த பிள்ளைக்குள்ள கிறிஸ்துவின் தரித்திரம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாய் கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் பாலகராய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நேரமே சொன்னது உண்டு, மெடிக்கல் செய்ய முடியாததை மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அண்ணா இத்தனை அற்புதம் செய்கிறாரு, அண்ணா இத்தனை அடையாளம் செய்கிறார், தம்பிமாரு. இவருக்கு ஒரு டாக்டராக இருந்தால் போறாத, பணம் சம்பாதிக்கலாம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ, அங்கே ஒரு பிள்ளை இறந்து போன பிள்ளை உயிரோடு எழுப்பி சொன்னாங்க, உலகமே கிடுங்குது. இவர் வீட்டில் தரித்திரனாய் வாழுகிறார். ஹல்லேலூயா. இந்த அண்ணன்கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குதே, அதை செயல்படுத்தி இந்த ஆசாரி வேலையெல்லாம் விட்டுட்டு உயர்த்த இவருக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. சொல்றாங்க, கொன்ன அண்ணன் அப்பத்தை இந்த வானத்துக்கு நேராக காண்பித்த உடனே 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஏன் உன் அண்ணன் இவ்வளோ தரித்திரமா இருக்கணும்? கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏன் உங்க அண்ணன் இவ்வளோ தரித்திரமா இருக்கணும்? லாசரை உயிரோடு எழுப்பி இருக்காரு. நல்ல ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டு விட்டு இருந்த எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம். ஹல்லேலூயா. சொல்லியிருப்பாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆமே. அவர் தரித்திரனாகவே காணப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதையும் உண்டாக்க அந்தரங்க ஞானம் அவருக்குள்ள இருக்காது. எதையும் சீர்படுத்த அந்தரங்க ஞானம் இருக்காது. அந்த அந்தரங்க ஞானத்தை எடுத்து உன் வீட்டை கெட்ட கத்த சொல்லுங்க. அந்தரங்க ஞானத்தை எடுத்து உன் புருஷனை உருவாக்க சொல்லுங்க. அந்தரங்க ஞானத்தை எடுத்து நீங்கள் தேசத்தை சுதந்தரித்து கொள்ள கத்த சொல்லுங்க. அந்தரங்க ஞானத்தை எடுத்து உன் குடும்பத்தின் காரியங்களை கத்த செய்ய சொல்லுங்க. உன் வீட்டை கட்ட சொல்லுக. உன் புருஷனை பாதுகாக்க சொல்லுக. உன் மனைவியை பாதுகாக்க அந்தரங்க ஞானம், உன் வியாதியை மாற்றுவதற்கு அந்தரங்க ஞானம் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று கத்த சொல்லுக. அந்தரங்க ஞானம் இறங்கி கொண்டது. கல்லறையில் எழுப்புகிற ஞானம் உண்டு. அந்தரங்க ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ மகிமையடைய தொடங்குவாயானால் இன்று முதல் பிசாசோ நோயோ துன்ப உன்னை பாதிக்காதபடி உன்னை கரெக்டாய் பாதுகாத்துக் கொள்ள அந்த அந்தரங்க ஞானத்தை நான் கட்டவித்து தருகிறேன். உன்னை பார்வையடையும்படி, நீ பார்வையடையும்படி இப்போது நான் அதை கட்டவித்து தருகிறேன். சில பிசாசின் கிரிகள் அழிகிறது, வல்லமைகள் அழிகிறது, நோய்கள் அழிகிறது. ஒரு முட்டு வலி உன்னை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகலகடனமனம. ஒரு நகர பிரச்சனை, நகம், ஒரு நகத்தினால் உண்டாகின்ற பிரச்சனை அதிகம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை எண்ணெய் போட்டு செபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சுகமாக்கும் வல்லமை அந்த நகத்தின் மேலே வைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன வியாதியோ என்னுடைய அந்தரங்க ஞானத்தை நீ பயன்படுத்தி பா. என்னுடைய ரகசியத்தை பயன்படுத்தி பா. என்னுடைய அந்தரங்க ஞானத்தை இரவில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை வைத்து உன் பிள்ளைக்காய் செபி, புருஷனுக்காய் செபி, உன் வீட்டுக்காய் செபி, குடும்பத்துக்காய் செபி. ஓ
கெட்ட வார்த்தை பேசுகிற புருஷனுக்காய் செபி, கள்ளு குடிக்கிற புருஷனுக்காய் செபித்து என் அந்தரங்க ஞானத்தை வெளிப்படுத்தி நீ வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? ஒண்ணுமே இருக்காது, ஒரு கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபா வேணும், ஒண்ணுமே இருக்காது, ஆனா 15 லட்சம் ரூபா செலவு பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைய படிக்க வைப்பதற்கு ஒண்ணுமே இருக்காது, கத்தரி கொடுக்க மாட்டாங்க, கடன் வாங்கியாவது பட்டம் ஏதாவது ஒரு படிப்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அது ஒன்றும் வந்தரங்க ஞானம் கிடையாது. எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர், நான் இதுதான் இருக்கு, என் பிள்ளை நீ காப்பாற்றணும். நான் யாரையும் களவான போக மாட்டேன், ஏமாத்த போக மாட்டேன், வஞ்சிக்க போக மாட்டேன். எனக்கு உள்ளது இவ்வளவுதான், நீ ஆசீர்வதித்து ஆசீர்வதி, இல்லைன்னு எனக்கு ஒன்னையை போட்டுடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இருக்க முடியாது, நீ விழுந்து கிடக்கிறது எனக்கு சந்தோஷம், நீ விழுவணும். ஹல்லேலூயா. பைசலாம். நேற்றைக்கெல்லாம் ஆன போல நின்ற முந்தானெல்லாம் இன்னும் பூனை போல கிடக்குது, எழும்பி வா. ஹல்லேலூயா. பைசலாம். இப்போ புரிஞ்சா அவங்களுக்கு? ஆமே. ஆனபடி அவங்க தோற்று இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யம் விட்டு போச்சுங்க. சொல்லுவாங்க, கடந்த நாளில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாணம் விட்டு போகும்போது அவர் அந்த பொண்ணுடைய அப்பாலாம் ரொம்ப தாரித்தர்கள் உள்ள பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. பையனோட வீடு கொஞ்சம் ஹை, அம்மாவும் அப்பாவும் வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு 3 சபையும் இருக்குது. நான் இந்த நாள் ஒரு கூட்டத்துக்கு கேட்டேன், ஏன்னா உங்கள் அந்த அந்த பொண்ணு மச்சானுக்கிட்ட, மூத்த மச்சான்ட்ட கேட்குறேன், ஏன்னா மாப்பிள்ளையும் பொண்டாட்டியில் நல்லா இருக்காங்களா? அவங்க அனிமோலுக்காக லண்டனுக்கு போயிருக்காங்க. ஞானத்தை பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க போயிருக்காங்க? லண்டன் போயிட்டு அனிமோலுக்கா, பாஸ்டருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகுமா? எப்படி இவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க கிறிஸ்துவனால? ஒரு ரகசியம் இவங்க பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சீக்கிரட்டும் இயேசுல பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கடைவி சேர வாபாலம் தான் ஊழியக்காரனாக இருப்பாங்க, இல்லைன்னா விசுவாசியாக இருப்பாங்க. ஆமே. தியாகம் வேணும். அந்த 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறதை கத்தருக்கண்டே கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அப்படி உள்ள ஒரு அனிமேலொன்றும் வேண்டாம். கத்தர் அப்போது உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். பாலகருக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியத்தை கத்தர் வெளிப்படுத்த தொடங்குவார். அல்லேலூயா. இதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த ரகசியத்துக்குள்ளே சபை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. இந்த கிறிஸ்துவின் தரித்திரம் என்பது பயங்கரமான தரித்திரமாகும், பயங்கர தரித்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நேற்றையோட ஜோஸ் பாஷை கொஞ்சம் எடுத்தார். அல்லேலூயா. யோவான் 4 முழு பட்டினியோட இருக்கிறார், முழு பட்டினியோட இருக்கிறார். அவர் எதை வேணுமானாலும் வருத்தி சாப்பிட முடியும். அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்துவோட தரித்திரம். கெத்செமனே தோட்டத்தில் ஏன் கதை இருக்கிறார்? அந்த அடி எல்லாம் மாம்சத்தில் ஏன் பட போகுது? அந்த ஆணிகள் எல்லாம் மாம்சத்தில் கடவுளாட்டில் பட்டது. அவர் ஆவியோடு இருந்து அதெல்லாம் வேதனை மாறிடும். அவர் நேச்சராக இந்த மாம்சத்தில் பட வைக்கிறார். நீங்கள் தப்பித்து போவதற்காக, நீங்களும் நானும் தப்பித்து போவதற்காக நான் மாம்சத்தின் வழிபட்ட ஆணிகள், மாம்சத்தின் வழிபட்ட பாடுகள், என் சபை தப்பித்து போவதற்காய் அந்த தரித்திரம் சபைக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நிறைய சொல்லலாம் கிறிஸ்துவின் தரித்திரம், கிறிஸ்துவின் தரித்திரத்தை குறித்து நிறைய சொல்லலாம். அந்த தரித்திரத்தை எழுதி சொன்னா இன்னைக்கு அதுக்கு 2 செய்தி பேச வேண்டியிருக்கும். அல்லேலூயா. தரித்திரத்திலே அற்பமான பாத்திரமாய் மண்ணில் ஒரு இடம் கூட கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு மனுஷன் எடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டதெல்லாம் உண்மைதான். இந்த தரித்திரமான சரீரம் 3 நாள் உயிரடைந்ததை போல நீயும் அப்படித்தான் உயிரடைய முடியும். அதுதான் தேவ ரகசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கா, ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கா. பணத்தினாலேயோ புகழினாலேயோ பேரினாலேயோ ஞானத்தினாலேயோ நீங்கள் உயிர் தள்ள முடியாது. ஆனபடி பாலகராய் இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வழிகளை அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துடைய சிஸ்டங்களை அறிந்து கொண்டு நீங்கள் தரித்திரராய் மாறும்போது அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள வரும். அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள வரும். உங்களை தகுந்த ராஜாவாக, உங்களை ஆசாரியராக, உங்களை தன் பிரதானியாக, உங்களை மேய்ப்பராக, பெரிய ஆட்களாய் வைப்பதற்கு அந்த ஞானம் சபைக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை
சபையை பார்த்து சொல்லுகிறார், தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார், தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார், தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அக்கினியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், அக்கினியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். சில பெயின்கள் மாற்றி கர்த்தர் அக்கினியானவர் சபையை மூடி கொண்டிருக்கிறது. காய் சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் முடிக்க போறோம். அதுதான் நீங்க உடைச்சு சரி பண்ணுங்க. சொல்லுவாங்க, இதை நான் செய்தேன், இதை நான் செய்தேன், அதை நான் செய்தேன், என் திறமையினால செய்தேன், இந்த டிராயிங் அப்படி நான் போட்டேன், இந்த சபையை நான் அப்படி கட்டினேன், இப்படி கட்டின சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது உள்ளத்தில் இருக்கும் காலம் வரை நம்ம செத்த பிணமாக்கும். அல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத மக்களை. ஒரு சிமெண்ட் கட்ட கூட வாங்க முடியாது, ஒரு சாக்கு சிமெண்டோட ஒண்ணு வாங்க முடிய காரியம் கர்த்தர் நம் மேய்ப்பராயிருந்து நம்மை கொண்டு ஏதோ பிறமையிருந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ரகசியத்தின் வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. ஆமென். சகோதரருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ? சம்பூர்ணம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய சம்பூர்ணம். எப்படி? இனி மழை வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது, வெயில் வந்தாலும் சேதப்படுத்தாது, புயல் வந்தும் சேதப்படுத்தாது, அக்கினி வந்தும் சேதப்படுத்தாதபடி ஒரு மகிமையான சரீரத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அது யாருக்கு கொடுக்கிறாராம்? பாலகருக்கு கொடுக்க போறான். அல்லேலூயா. பணம் உள்ளவர்களுக்கோ, புகழ் உள்ளவர்களுக்கோ, வேலை உள்ளவர்களுக்கோ, திறமை உள்ளவர்களுக்கோ, படிப்புக்கோ, ஞானத்துக்கோ அல்ல, பாலகராய் தங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தவங்களுக்கு ஒரு மகிமையான சரீரம், நீ காண முடியாத சரீரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க கர்த்தர் வைத்திருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனபடிதான் பந்தியெல்லாம் அதுக்குத்தான், ஞானஸ்நானம் அதுக்குத்தான், உங்களை உருவாக்குதல் அதுக்குத்தான். அதை நீங்கள் கண்டுபிடிக்க தொடங்கி வசனத்தில் நான் எப்படி இருப்பேன், எப்படி நான் அழகா இருப்பேன்னு சொல்லி தர்ப்பமான சரீரமாய மண்ணான சரீரத்தை உள்ளிலிருந்து உண்டாக்க தெய்வீக வல்லமை உன்னை அழகான தேவ ரூபமாய் மாற்றுவதற்கு, அந்த மகிமையான வெளிச்சத்துக்குள்ளே சபை வருவதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும், நான் இயேசுவை போல இருப்பேன். ஆமென். இயேசுவை போல இருப்பேன், நான் இயேசுவை போல வாழுவேன். அதுக்கு தான் தரித்திரம், அதுக்கு தான் கஷ்டம், அதுக்கு தான் நெருக்கடி. எப்போது அவருக்குண்டான தரித்திரத்தை எடுத்து நீங்கள் ஐஸ்வர்யமாகீங்களோ அதுவரை அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்போது பணம் தந்து, வீட்டை தந்து, ஆசீர்வாதம் தந்து, இது என்னுடையது அல்ல ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அதை வெறுக்க தொடங்குறீங்களோ அந்த ஐஸ்வர்யம் சீர்பட்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காய் உங்கள் சரீரம் மகிமையான சரீரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவர், மகிமையான சரீரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து மனம் தளராதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கலங்குகளை பார்த்து கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை வெறுத்து விட்டு ஊழியம் செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன்னை வெறுக்க வெறுக்க என் மகிமை உனக்குள்ள வெளிப்படும். நீ வெறுக்க வெறுக்க என் மகிமை உனக்குள்ள வெளிப்படும். உன்னை வெறுக்க வெறுக்க உன் உள்ளத்திலே எனக்கு இடம் உண்டாகும். இந்த உலகத்தை வெறுத்து விடு, உனக்கு உண்டான வெறுத்து விடு. எல்லா சம்பவத்தையும் தந்து உன்னை நடத்த கர்த்தருடைய சகினா மகிமை. ஓ ரிபால் அதரமனஷே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சிலர் அந்த உலகத்தின் மகிமை எல்லாம் வாங்கி கூட்டுவாங்க, உலகத்தின் மகிமையில பயங்கரமான வீட்டை கட்டுவாங்க, பயங்கர ஆசீர்வாதத்தை எல்லாம் விரும்புவாங்க. யாரை ஏமாத்தியாவது பண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, யாரை ஏமாத்தியாவது வீடை கட்டுவாங்க, யாரை ஏமாத்தியாவது சொத்தை வாங்குவாங்க, யாரை ஏமாத்தியாகோ இப்படி எல்லாம் வாங்கி கூட்டுவாங்க. இந்த தேவ ஞானம் இருந்து அவங்களுக்கு தெரியும், இது ஒன்றும் எனக்கு நிலை நிற்காது. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒன்றும் எனக்கு நிலை நிற்காது, இது காண முடியாத காணல் நீர். கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்வார். பாலகருக்கு திருப்பி வரும்போது இந்த ராஜ்யத்தை ஆளுகிற கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பாலகரானால் நிச்சயம் இந்த ராஜ்யத்தை ஆள 1000 வருஷ அரசாட்சிக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனபடி கிறிஸ்துவின் தரித்திரத்தை எடுத்து ஐஸ்வர்யமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா.